எஸ்இஓ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன? ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 30 ஸ்டூடெண்ட்டில் டீச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா தான் நல்லா ரேங்க் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இது அப்படியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு கூகுள் தான் டீச்சர். அந்த கூகுள் டீச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டான கண்டென்ட்டு, குவாலிட்டியான கண்டென்ட்டு, நான் சொல்கிற அல்காரிதம்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டை நான் முன்னாடி கொண்டு வருவேன்னு சொல்கிறாங்க. அப்போது கூகுள் சொன்ன பேச்சை நம்ம கேட்கணும்ல. நீங்கள் அந்த டீச்சர் சொன்னால் கேட்குறீங்களே, அதே மாதிரி இந்த டீச்சர் சொன்னாலும் நீங்கள் கேட்கணும். கேட்டிங்கன்னா உங்களுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டு பேஜில் லிஸ்ட் ஆகும், நல்ல ரேங்க்கில் லிஸ்ட் ஆகும். ஏன் ஃபஸ்ட்டு பேஜில் லிஸ்ட் ஆகணும்? இப்போது உங்களுக்கான ஆடியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க. அப்போது அவங்க கூகுளில் போய் டைப் பண்ணுறாங்க, பெஸ்ட் மொபைல் ஷாப் இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணும்போது உங்களுடைய பேஜ் முன்னாடி வரணும்ல. அப்போ நீங்கள் கரெக்டான கண்டென்ட்டு, கரெக்டான இமேஜ் ஃபார்மேட்டு, கரெக்டான அல்காரிதம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா முன்னாடி வருவீங்க. இதில் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் போகும்போது யூசர் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுடைய பேஜுக்கு வரமாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ கரெக்டான கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டான இமேஜ் ஃபார்மேட்ஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா கூகுளில் உங்களுடைய வெப்சைட் ஃபஸ்ட் பேஜில் லிஸ்ட் ஆகும், நல்ல ரேங்க்கில். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.